தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 6ஆம் தேதி. போராடும் மனப்பான்மை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வரை. இப்படி இருக்க, நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆமேன். தேவன் நம் அனைவரின் வாழ்க்கைக்கும் பூரணமான நேர்த்தியான திட்டங்கள் வைத்திருந்தாலும், மனிதன் தேவ சித்தத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையை இழந்து பரிதாபகரமான வாழ்க்கைக்குள் செல்கிறான். தெய்வீக திட்டங்களுக்கும் மனிதனின் மனநிலைக்கும் இடையே ஏற்படும் மோதல்கள் பயங்கரமானது. ஏதேன் தோட்டத்தில் தேவ ஆலோசனைக்கு எதிரானதை மனிதன் தெரிந்து கொண்டு தேவ நோக்கங்களுக்கு எதிர்த்து நிற்கிற இழிவான குணத்தை தனக்குள் பிறப்பித்து கொண்டான். அதை பாவமான மாம்சத்தன்மை என்கிறோம். இந்த தன்மை தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. தேவனும் தான் மனிதனோடு போராடுவது இல்லை என்று முடிவெடுத்து விட்டார். இந்த மனப்பாங்கே தேவனை பூமியை வெள்ளத்தால் அழிக்க செய்தது. ஆனால் நோவா தேவனோடு நடை போட்டான். அவன் ஆவி தேவனுடைய ஆவியோடு ஒன்றாயிருந்தது. தேவனது பார்வையில் எது சரியென்று அறிந்தும் தீமை எதுவென்றும் கண்டிக்கத்தக்கது எதுவென்றும் அறிந்திருந்தாலும் மனுஷன் தவறான முடிவுகளையே எடுக்கிறான். இங்கே பவுல் தேவ சித்தம் நிறைவேற்றப்படுதலில் உண்டாகும் மோதலை விளக்குகிறார். பவுல் தன் மாம்சத்தால் தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்கும் ஒவ்வொரு தடவையும் தோற்று போகிறார். அவர் சரியானதை செய்ய விரும்பி தவறானதையே செய்தார். அங்கே ஒரு தவறான மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பவுல் நடக்க ஆரம்பித்த போதோ அவர் வெற்றி பெற்றார். தேவ திட்டத்தை விட்டு வெளியே போகிற அளவிற்கு நீங்கள் சில காரியங்கள் செய்திருக்கலாம். அதை செய்யக்கூடாது என்று தெரிந்தால் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை நீங்கள் நாடும் போது மட்டுமே மாம்சத்தில் உண்டாகும் இந்த யுத்தத்தை நீங்கள் வெல்வதற்கு ஆவியானவர் போதுமானவராய் இருப்பார். சிறிய காரியமோ அல்லது பெரிய காரியமோ அது தேவனுக்கு உங்களை விரோதியாக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.